மாப்பிள மொட்டை அடிச்சாதான் சிந்தாமணிக்கு நிறைய முடி முளைக்கும். வாழ்நாள் பூரா நீ அவளுக்கு பூ வச்சு அழகு பார்க்கலாம். நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? உலகே அழிஞ்சாலும் உன் உருவம் அழியாதே, உயிரே பிரிஞ்சாலும் உறவேதும் பிரியாதே. உண்ணாமல் உறங்காமல் உன்னால் தவிக்கும் பொண்ணு மணியின் நெஞ்சுக்குள்ளே இன்னாருன்னு சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? சொன்னா புரியுமா? அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? நீங்களா யாரு? ஏன் இப்படி வழிய மறைக்கிறீங்க? டேய், அவன் அடிச்சு போட்டு அந்த பொண்ணை தூக்கிட்டு வாங்கடா. இந்த பண்ணி நீ உட்காரு.
கோயில ஆளை வச்சு அடிச்சிட்டு இருக்காருயா. ஏண்டி, நான் தொட்டவளுக்கெல்லாம் தாலி கட்டணும்னா எத்தனை தாலிடி கட்டுறது? என்ன தைரியம் இருந்தா உன் மாம உன் மாதிரி பைத்தியத்துக்கு என்னைய தாலி கட்ட வைக்கிறேன்னு சவால் விட்டுருப்பான். டாய், அவனுக்கு நீங்க சமாதி கட்டுங்கடா, இவளுக்கு நான் சமாதி கட்டுறேன். ஏய், நல்லா இருக்கா? ஏண்டி, உன்னை இங்க கொஞ்சம் காடி கூட்டு வந்தேன். கோடி கிறுக்குத்தனமா தான் மாங்காயை திங்கிறேன்னு நினைச்சேன். ஆனா நீ விவரமா தான் திங்கிறேன்னு இப்பதான் நீ தெரியுது. இதுக்கு சேர்த்து முடிவு கட்டுறே. வேண்டாங்க, வேண்டாம். சிந்தாமணிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டேன். அவளை ஒண்ணு செஞ்சாதீங்க, தயவு செஞ்சு அவளை கைவிட்டாதீங்க. என் சிந்தாமணிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உங்களை கையெடுத்து உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் சிந்தாமணி ஒண்ணு செஞ்சிடாதீங்க. என் சிந்தாமணி ஏத்துக்குங்க. இந்த பொண்ணுமணி காலம் பூரா உங்களுக்கு அடிமையா இருப்பா. தயவு செஞ்சு என் சிந்தாமணி ஏத்துக்கங்க. நீ காலில் விழுந்தாலும் சரி, கண்ணீர் விட்டு அழுதாலும் சரி, ஏன் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். கெடுத்தவன் நான் தான், அதுக்காக கெட்டு போனவன் நான் ஏத்துக்கவும் மாட்டேன். கெட்டு மேளம், கெட்டு மேளம், கெட்டு மேளம்.
சிந்தாமணியை மானபங்கப்படுத்தியது தன் மகன்தான் என்று மல்லியம்பட்டி ஜமீன் நாச்சிமுத்து கூறுவதாலும் சிந்தாமணியையும் அவள் வயிற்றில் வளரும் குழந்தையையும் காப்பாற்ற எடுத்துக்கொண்ட முயற்சியில்தான் பொன்னுமணி இந்த கொலை செய்திருப்பதாக நீதிமன்றம் கருதுகிறது. எனவே குற்றவாளியான பொன்னுமணிக்கு ஈபிகோ 304 பிரிவின்படி குறைந்தபட்ச தண்டனையாக 5 வருடம் சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். என்ன பொண்ணுமணி பாக்குற? அதுவும் சிந்தாமணியோட குழந்தைப்பா. பொன்னுமணி என்கிற இந்த பாச பறவை தன் சிந்தாமணியை சுற்றி சிறகடித்துக் கொண்டே இருக்கும். ஆம், அவன் அன்றும் சுமந்தான், இன்றும் சுமக்கிறான், என்றும் சுமப்பான், சந்தோஷமாய் ஒரு தாயைப் போல.